Hi everyone, welcome back to my channel. Ladies Rishika here. Yes, இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஆடி 18 தான், ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ், அதுக்கான பூஜை ஏற்பாடெல்லாம் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். Yeah. Good morning. Morning. I love you. என்ன பேண்ட் போட சில்லுக்கு? ஆமா, பேண்ட் போடு. உங்களாம் தேய்க்கல. தாத்தாலே வந்து குளிச்சு முடிச்சுட்டு வீடு பெருக்கி துணி ஆற போட்டு வாசப்படிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இப்போ வந்து பால் காய்ச்சிட்ருக்கேன். அவனை பக்கம் பாயசம் செஞ்சிட்ருக்கேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் 8 மணி. நான் ஏஞ்சது வந்து 5:30 என்னமோ. ஸோ இப்போ இன்னும் என்ன வேலை பெண்டிங் இருக்குன்னா தாலி பிரித்து கோக்கணும். தாலி கயிறு பிரித்து வேலை மாற்றணும். தாலி கயிறு மாற்றணும். அதுக்கப்புறம் சாமி கும்பிடணும். இஷானை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும். அவனுக்கு டிஃபன் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெடி பண்ணணும். டிஃபன் செய்யணும். இத்தனை வேலை பெண்டிங் இருக்குது. ஸோ கடன்னு நான் அதெல்லாம் முடிச்சுட்டு இடையில பார்க்குறேன். ஆக்சுவலி என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆச்சி ராயல் சேமியா மிக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்போவுமே பை ஒன் கெட் ஒன் தான் போட்டிருப்பாங்க. ஆனால் பை ஒன் கெட் ஒன்னே வந்து 70 rupees. 70க்கு 2 packets. இது ஆக்சுவலி குட்டி பேக் விட்டுருந்தாங்க 100 grams. யூஸ்வலாக வந்து நான் 200 grams வாங்குவேன். இது வந்து 100 grams விட்டுருக்காங்க. இப்போது இதுனா கரெக்டாக இருக்கும். 200 grams வாங்கினா அது 2 வாட்டிக்காக செய்வேன் நான். இதுன்னா அவ்வளோ மட்டும் போட்டு செஞ்சிடலாம் ஃப்ரெஷ்ஷாக. அதுவும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, பாலில் போட்டு இதை போட்டு கொஞ்சம் நேரம் கலக்கிட்டே இருந்தோம்னா ஒரு 10-15 மினிட்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு வந்து பாயசம் ரெடி ஆகிடும் பர்ஃபெக்டாக. ஸ்வீட்டும் மைல்டாக இதுலேயே இருக்கும். நான் எக்ஸ்ட்ரா ஸ்வீட் போட மாட்டேன், சுகரு. அண்ட் எனிவேஸ், நேற்று தான் வந்து எனக்கு ஜுரம் வந்து கோல்டாகி நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஜுரம் இருந்ததே எனக்கு தெரியாமல் நான் வந்து இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் எதுக்கும் தோணுச்சு ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாம். கோல்டு அதிகமாகிட்டே இருந்துச்சு.
குழந்தை இப்போ தான் கொஞ்சம் ரீகவர் ஆனதுனால ஐ ஹேட் டு டேக் கேர் மை செல்ஃப் ஃபாஸ்ட் குயிக்காக ரிலீஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தேன். ரிலீஃப் ஆகணும்னு இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் வந்து போய் ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஒரு சின்ன கிளினிக் பார்த்தோம். அங்கே பார்த்ததும் வந்து அவங்க வந்து என்னம்மா ஜுரம் இருக்குது அப்படின்னாங்க. ஓ ஜுரம் இருக்கா, ஓகே, எனக்கு தெரியவே இல்லை, உடம்பு சூடு இல்லை அப்படின்னு. உள்ள ஜுரம் இருக்குமா, ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டாங்க. அந்த இன்ஜெக்ஷனை போட்டுட்டு அப்படியே போய் பால் வாங்கிட்டு வீட்டுக்கு தான் இல்லை சேமியா அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம். ஸோ ஓகே நான் கோல்டு இன்னும் இருக்குது. கட்டாயம் இன்றைக்கி தலை குளிக்கணுன்றதுனால குளிச்சிட்டேன், வேறு வழி இல்லை. ஏன்னா நேற்று நான்வெஜ் சாப்பிட்டோம் சண்டே. இன்றைக்கி சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு தலை குளித்து வீடெலாம் சுத்தம் பண்ணி நைட்டே வந்து கிச்சன்லாம் துடைச்சிட்டு ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன், எல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன். காத்தாலெலாம் வந்து வீடை பெருக்கி கூட்டி இது பண்ணேன், க்ளீன் பண்ணேன். ஸோ எல்லாம் ஆச்சு. இப்போ பிரசாதம் செஞ்சுட்டு கூப்பிடுறேன், டைம் ரொம்ப ஆயிடுச்சு, ஐ ஆம் லேட். குட் மார்னிங். பாஸ்தா இஸ் த பிரேக்ஃபாஸ்ட். மேக்ரோனி பண்ணேன். வாங்க. கிளம்பியாச்சு பாப்பா. ஆயிடுச்சு. அவனை ட்ராப் பண்ணிட்டு வந்து நான் பேசுகிறேன். ஃபைனலி அவனை ட்ராப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நல்லபடியாக தாலி கயிறும் மாற்றியாச்சு.
இப்போ பிரேக்ஃபாஸ்ட் டைம். அப்புறம் ஒருத்தவங்கள மஞ்சள் குங்குமம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் தெரிஞ்ச அக்காவுக்கு. ஸோ அவங்க வருவாங்க. அவங்க வர்றதுக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் கடை முடிச்சிடலாம். இல்லையா? ஓகே, இஷானை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டோம். எனக்கும் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு ரொம்பவே. சரி தூங்கி ஏஞ்சி டியூஷன் பார்ப்போன்னா முடியல எனக்கு இன்றைக்கி. ஸோ டியூஷன் லீவ் போட்டுட்டு அப்படியே இருக்கவும் அதுக்கப்புறம் அக்கா வந்தாங்க, நேபர் அக்கா வந்தாங்க. அவங்களுக்கு வந்து மஞ்சள் குங்குமம்லாம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு உட்காந்துருந்தாங்க. அப்படியே டைம் போயிடுச்சு. ஸோ எஸ், இப்படி தான் வந்து ஆடிப்பெருக்கு நாங்கள் பண்ணோம். அவ்வளோதான். இப்போ டின்னர் சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தான் எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஓகே, வேறு வீடியோவில் பார்ப்போமா? பாய் பாய்.